இதுக்கு பேர் தான் ஈஸ்வரமொழிங்க. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. நீங்கள் காயை பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது பேர் தான் ஈஸ்வரமொழி. பாருங்கள், அந்த காயை பார்த்து கண்டுபிடிச்சா தான் நல்லா தெரியும். இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அது வந்து வேறு ரகங்க. இது ஈஸ்வரமொழி. தொட்டில் மாதிரி இருக்கு பாருங்க, உரி மாதிரி இருக்கிறனாட்டிக்கு இந்த காய் வந்து உரி மாதிரி தான் இருக்கும். அது வேற ஒன்றும் இதே மாதிரி இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி காயை பார்த்து தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஸ்மெல்லை பார்த்து கண்டுபிடிக்கலாம். நானே இப்போது நிறைய பக்கம் தேடித்தான் கண்டுபிடிச்சிக்கிறேன்.